கோவை PSR சில்க் சாரீஸ் வழங்கும் காற்று சிம்மாசனம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR சில்க்ஸ், மூன்றடி ரோட், கோவை. PSR சில்க்ஸ். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR சில்க்ஸ், மூன்றடி ரோட், கோவை. நேற்று சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். வணக்கம் நேயர்களே, இது கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம். மிக சமீபத்தில் ஒளிபரப்பான அந்த காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சியில் ஆதரவற்ற குழந்தைகள் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். அதில் சேவாலயா பள்ளியைச் சேர்ந்த ஒரு மாணவி தன்னுடைய தம்பியை கிட்டத்தட்ட 6 வருடங்களாக காணவில்லை என்று சொல்லி கதறி அழுததை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். உன் தம்பி பேர் என்ன? ஆரோக்கியதாஸ். ஆரோக்கியதாஸ். எப்ப பார்த்த நீ அவனை கடைசியா? நான் கடைசியா பார்த்தது 6th. என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் படிச்சுட்டு இருந்தான். 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு. நீ எப்ப அந்த அந்த நாள் ஞாபகம் இருக்கா? எப்ப நீ அவனை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தேங்கிறத சொல்லு. அவ சேவா நிலையத்துக்கு வரையில அப்பவும் கூட என் நம்பி பார்க்கல. கடைசியா எங்க அம்மா இறந்து போய் நான் ஊருக்கு போயிட்டு அந்த பாரதமையில அங்க ஒரு ஹாஸ்டலுக்கு போகலதான் என் தம்பியை விட்டு பிரிஞ்சு. அதுல இருந்து என் தம்பியை நான் பார்த்ததே இல்லை. அப்ப சொல்லிட்டு வந்தியா அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவனையும் கூட அவனை அப்ப அந்த இடத்துல இல்லவே இல்லைங்க. நீ கிளம்பி வரும்போது தம்பி இல்லைங்க சொல்லல. சொன்னேன் நான் ஹாஸ்டலுக்கு போறேன், நீங்க பாட்டியோட. அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போனாங்க என் தம்பியை பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் என் தம்பி அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. தம்பி கூட பேசணும்னு ஆசையா இருக்கா? அழகடிச்சலாம். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக ஆர்வலர் இந்த குழந்தையின் கண்ணீரால் மிகவும் வருத்தப்பட்டு மனம் உடைந்து உடனடியாக அந்த தம்பியை தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு முயற்சியில் இறங்கினார். அதில் என்ன ஆச்சரியம் என்றால் அந்த தம்பியை இப்போது கண்டுபிடித்தாயிற்று. மிக சமீபத்தில் ஊட்டியில் இருக்கின்ற ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் அந்த தம்பி எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடித்து விசாரணை செய்து பல முயற்சிகளுக்கு பின் அந்த மாணவியையும் அந்த தம்பியையும் சேர்த்து வைத்தோம் பொதிகை தொலைக்காட்சி மூலமாக என்பதை உங்களுக்கு சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுமக்கள் சேவையில் என்றென்றும் பொதிகை தொலைக்காட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியம்தான் இப்போது நீங்கள் பார்க்க போகின்ற அந்த காட்சிகள். ஊட்டிக்கு நம்முடைய படப்பிடிப்பு குழுவினர் சென்று அந்த மாணவியையும் சேர்த்து வைத்த அந்த அற்புதமான காட்சி. இந்த குழந்தைகளும் சந்தோஷமாக கண்ணீரோடு ஆனந்த கண்ணீரோடு பேசி மகிழ்ந்த அந்த காட்சிகள் எல்லாவற்றையும் இப்போது நம்முடைய காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சியின் உச்ச காட்சியாக உங்களுக்கு வழங்குகின்றோம். இதை போன்ற பல நல்ல நிகழ்வுகள் பொதிகையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள். வணக்கம் நேயர்களே, இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி, கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். எல்லாருக்குமே தெரியும், சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் மனித இனம் மட்டும்தான். அந்த சிரிப்பு மட்டும் இல்லை என்றால் எல்லோருமே பைத்தியம் பிடித்தவர்களாகி விடுவார்கள் என்பதுதான் நிஜம்.
ஆனாலும் ஒரு சிலர் நகைச்சுவையாக பேசுவார்கள், ஒரு சிலர் நகைச்சுவை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஏதோ சொல்லுவாங்க, எதையோ சிரிக்கணும் போல கட்டாயத்துல சிரிச்சு வைப்போம். ஆனா இன்றைக்கு நம்முடைய காற்று சிம்மாசனம் அரங்கம் முற்ற முழுக்க நகைச்சுவை மன்னர்களால் நிரம்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கோயம்புத்தூர் பகுதியில் மிகவும் அற்புதமாக நகைச்சுவை தொழிலாக பண்ணி கொண்டிருக்கின்ற 4 கலைஞர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் பல மேடைகள் கண்டவர்கள். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நகைச்சுவை செய்வதையே தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பல மன்னர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். முதலில் இந்த காற்று சிம்மாசனம் இன்றைக்கு மன்னர்களால் அலங்கரிக்கப்படுகிறது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து, வணக்கம் எல்லாமே. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருக்கிறது. ஏன்னா ஒரு 30 ஆண்டு காலமாக தொழில் செய்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நகைச்சுவை உங்களோட வாழ்க்கையை நகைச்சுவை வச்சிருக்கு, எங்கேயும் கண்ணீருக்கு இடம் இல்லாம வச்சிருக்குங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திடலாம். வணக்கம் கோவை குமார். ஏன்னா எல்லாருமே ஒரு கோவையை சேர்த்து சொல்றதுனால எனக்கு தயக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா இந்த தொழிலே இருக்கீங்க. அந்த நகைச்சுவைங்கிறது உங்க வாழ்க்கையில சுவையை சேர்த்திருக்கிறத கண்ணீரை சேர்க்கலைங்கிறது இது கோவை மக்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றி இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா நன்றி சொல்றீங்க. அப்புறம் உங்களோட பின்னணி என்ன அதை சொல்லுங்க. என் பேர் கோவைக்குமார். நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்க அப்பா பேர் வந்து தங்கவேல், அம்மா பேர் கண்ணம்மா. எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு பொண்ணு, ஒரு ஆண். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேசலாம் உங்கள்கிட்ட. ரொம்ப சந்தோஷம். சுரேஷ் வணக்கம். வணக்கம். உங்க பேர் இன்னும் நிறைய சேர்த்து சொன்னீங்க, கோவை சுரேஷ் மட்டும் இல்ல அப்படின்ட்டு. கோவை பாக்யராஜ் சுரேஷ். அதாவது கோவை சுரேஷ்ங்கிறது பலவரும் மன்னன் சுரேஷ்னு பேருங்க. காலப்போக்குல இந்த அருமை நண்பர் இசைக்குழு வச்சிருக்காரு, ராஜான்னு சொல்லி போட்ட ஒரு பேருங்க, வாணி ராஜான்னு சொல்லுவாங்க. வீட்டுல தூங்கிட்டு இருந்து கூப்பிட்டு, ஆனா நீங்க சும்மா இங்கிருந்து அது வரைக்கும் நடங்க, கண்ணாடி இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அப்படியே நாங்க உங்களுக்கு கெட்டப்பா மாத்திடுறோம்னாரு. வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் இருந்து கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயினாரு. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து வரலூர்லங்க. உங்க குடும்ப பின்னணி தான் உங்களுக்கு. நான் ஒய்ஃபு, குழந்தைங்க, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. அல்வேனியால படிக்கிறாங்க. பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட், பையன் வந்து காலேஜ் முடிச்சிட்டா. அப்படிங்க. ஓகே. இப்போ உங்க பிறந்த ஊர் எது? கோவில்ல பிறந்த வளர்ந்தாலும் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தான். படிச்சது சிங்கானூர். சிங்கானூர். என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சேன். அதுக்கப்புறம் எம்ஏ ஓப்பன் யூனிவர்சிட்டியில எம்ஏ பண்ணேன். அதுவும் பாதியோட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ மக்களை நகைச்சுவையை சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஏன்னா புதுமைப்படுத்தி கொண்டு இருக்கும் புதிய சேனல்ல வந்து நிகழ்ச்சி பண்றது ரொம்ப சந்தோஷம். சஞ்சய் வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று ஒரு இடத்துல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்துருக்கீங்க உற்சாகமா. உங்களை பத்தி கூடுதல் தகவல் வேணும். என் பேர் வெறும் சஞ்சய் இல்ல மேடம், ஈரோடு சஞ்சய். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு 10-12 வருஷமா அந்த மெமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் மெமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு பாப்பா இருக்காங்க. அப்பா பேர் அண்ணாதுரை, அம்மா பேர் கஸ்தூரி. நான் பிறந்து விழுந்ததெல்லாம் போலூர், திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மசூர் கிராமத்துல பிறந்தேன் நானும். ஈரோட்ல வந்து ஒரு 4 வருஷமா இருக்கு. 4 வருஷம். என்ன படிச்சீங்க? 8th படிச்சேன். 8th படிச்சிருக்கீங்க. பாப்பா பேர் சொல்லவே இல்லையே. என்னோட மனைவி பேர் சந்தியா, பாப்பா பேர் ஏஞ்சல். ஏஞ்சல். ஏஞ்சல் உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்துட்டோம். வாழ்த்துக்கள் மேடம். அல்போன்ஸ் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற வித்தியாசமான ஒரு கலைஞர்னா உங்களை சொல்லலாம். உங்களோட அந்த அது நெருப்பு கோயில் நடனம் ரொம்ப பிரபலமானது. கண்கள் வியக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நடனம். இப்ப அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா பின்னாடி பார்க்க போறாங்க ரசிகர்கள். நீங்க எப்படி வித்தியாசமான ஒரு உருவம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத உங்களை பத்தின கூடுதல் தகவல் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல துடிலூர்ல இப்ப இருக்கேங்க. நான் BA வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு மனைவி தாங்க. அப்புறம் 2 பசங்க. பெரிய பையன் பேரு அபிமன்யு, சின்ன பையன் பேரு அஸ்வந்த் அரோரா. பெரிய பையன் 6வது படிச்சுட்டு இருக்கான். என்னோட ப்ரொஃபஷனல் டான்ஸ், அது வெரைட்டி டான்ஸ். ஆரம்ப காலத்துல ஒரு பாடகரா வந்துட்டு அதுக்கப்புறம் டான்ஸரா மாறி இப்போ வெரைட்டி டான்ஸரா மாறி இன்னைக்கு என் தொழில் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே உட்கார்ந்துட்டு இருக்கு. இவங்க சொல்ல போற அந்த நகைச்சுவைக்காக தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்க எல்லாருமே. செம்மலா வணக்கம். நீங்களே ஒரு கலைஞர்,
நீங்க இவங்களை உற்சாகப்படுத்த வந்து உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோமதி வணக்கம்மா. நீங்க ஒரு ஒப்பனை கலைஞர், இங்க ஒப்பனை இல்லாம இருக்கிறது நீங்க தான் இல்ல? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அழகு அழகு அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்திருக்கிறது. ஒரு நகைச்சுவை விருந்து காத்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே. மாலத்தி வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் சிரிக்கக்கூடிய ஒரு பொண்ணுன்னா மாலத்திய சொல்லலாம். அந்த குருவி பாருங்க அப்படின்னா உடனே சிரிச்சிருவாங்க, காக்கா பாருங்க அப்படின்னு சிரிச்சிருவாங்க. அவங்களுக்கு சரியான தீனி இன்னைக்கு காத்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்திருக்கிறது. சார் உங்க பேரு நான் கேட்கவே இல்லை. ரவிக்குமார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் வந்திருக்கிறது. உங்களுக்கான நண்பர்கள் பட்டாள எல்லாருமே இல்ல, ரொம்ப மகிழ்ச்சி. அரவிந்த் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இருக்கிறதுங்க. ரொம்ப உற்சாகமான ஒரு தம்பி அப்படின்னா அரவிந்த் சொல்லலாம். நல்ல ஈடுபாட்டோட உழைக்கக்கூடிய ஒரு தம்பி. எது சொன்னாலும் நம்ம ஒரு வேலை சொன்னா 10 வேலையும் செய்துட்டு வரக்கூடிய ஒரு அழகான அன்பான ஆற்றல் மிக்க ஒரு இளைஞர். எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல தீனி காத்துட்டு இருக்கு. சொல்லுங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க, உங்களோட பின்னணி என்ன, படிச்சது எப்படி, எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? நான் முதல்ல 5வது படிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு படிப்பு சரியா வரல. நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அப்ப கொண்டு நகைப்பேட்டையில கொண்டு விட்டாங்க. தங்கப்பேட்டையில விட்டு அவங்க 2 வாரம் இருந்தேன். அங்கிருந்து ஒடியாண்டேன். அங்கிருந்து ஒடியாந்த மறுபடியும் போய் ஸ்கூல்ல சேர்றேன் அப்படின்னு போய் நின்று நான் வரிசையில் நின்று 6வது சேர்றதுக்கு என் தம்பி 8வது படிச்சுட்டு உள்ள போயிட்டு இருந்தா. அப்படி இது நமக்கு ஒத்து வராது, நான் வேலைக்கு போறேன்ட்டு மறுபடியும் எங்க அம்மா வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல கொண்டு விட்டாங்க, பிர்கர் ஒர்க் ஷாப்ல. அங்க விட்டப்போ அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ வீதியிலாம் ரசிகர் மன்றங்கள், இந்த ஆண்டு விழா இதெல்லாம் நடத்துவாங்க. அவன் எங்க மைக்க போட்டாலும் அவன் போய் நின்று நான் அனௌன்ஸ் பண்றேன், நான் பேசுறேங்க அப்படின்னு. அப்ப எங்க பேசுறேன். அப்ப வந்து என்ன மாதிரி ஒரு கலைஞர், மிமிக்ரி கலைஞரை அதை பார்த்தேன். அவர் வந்து எம்ஆர் ராதா பண்ணாரு, எந்த நடிகர் பண்ணாலும் அதே மாதிரி ஆக்ஷனோட பண்ணுவார். அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு இசைக்குழுல அவர் பேர் வந்து திருப்பூர் சம்பத் அப்படின்பாங்க. அப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சி பார்த்து நானும் வர வழியில் அவரை மாதிரியே பேசிட்டே வந்தேன். பேசிட்டு வந்து சரி நம்மளும் இது மாதிரி பண்ண என்ன அப்படின்னு அன்னையிலிருந்து நான் மிமிக்ரி கலைஞராகவே இருக்கேன். அதுபோக எங்க ஏரியாவில் இருக்க ஒவ்வொரு ரசிகர் மன்றத்திலையும் நான் போய் நான் 2 வாய்ஸ் பேசுறேன், நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன்னு கெஞ்சி பேசுவேன். அப்படியே பேசி பேசி ஒரு இசைக்குழு, நடனக்குழு, மற்றபடி இப்போ எல்லா சேனல் நான் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நகைப்பட்டறையில முதல்ல சேர்ந்து அங்கிருந்து உங்களே நீங்க உருவாக்கிட்டாங்க, தங்கம் போல் புடம் போட்டு ஒரு இசை பட்டறையை வச்சிருக்கேன். நகைச்சுவை பட்டறை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு தம்பி நான் என்னை விட ஜாஸ்தியா படிக்கிறாங்கிறத பார்த்து வெளியில வந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உலகளாவிய அளவுல புகழ் பெற்றிருக்கீங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய உயர்வுகள் உங்களுக்கு வரட்டும். சுரேஷ் நீங்க சொல்லுங்க. எங்க ஃபேமிலியில மேடம் நாங்க மொத்தம் 5 பேருங்க. அண்ணா எங்களோட நான் தான் லாஸ்ட்டுங்க. எனக்கு மேல அண்ணா 3 பேரு, அதுக்கு முன்னாடி அக்கா. இப்போ அண்ணா 2 பேர் இல்லைங்க. அது ரொம்ப நினைச்சு வருத்தப்படுறேன். இது நான் நிகழ்ச்சியில ஆரம்பத்துல வந்து 82ல வந்து ஃபர்ஸ்ட் நானி ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா கோயம்புத்தூர்லைங்க. அவருடைய இதுல வந்து நான் கெஞ்சி ஏதாவது பண்ணும், எனக்கு ஸ்டேஜ் ஏறணும், எனக்கு ஸ்டேஜ் முன்னாலே எனக்கு போதும், அந்த அளவுக்கு ஒரு ஆசையா இருந்தது. அப்புறம் ட்ரிபிள் காங்கோ அது இதெல்லாம் எடுத்து ஹெல்ப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னாங்க. அப்ப நான் அனௌன்ஸ் பண்ண வச்சாங்க. அப்புறம் அனௌன்ஸ் பண்ற போது ஏப்ப அப்படியே ரெகுலரா பண்ண அப்படின்னாங்க. சரிங்கண்ணா. அப்புறம் அவர்கிட்ட இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிடிசி ஆர்கெஸ்ட்ரால ஜாயின் பண்ணேங்க. அதுல ஒரு 4 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் திருவாரூர் மனோகரன், அவர் கிட்டார் மனோகரன் அவருடைய டீம்ல ரொம்ப வருஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறது வந்து பிவி சண்முகம் கோவை பிரியா ஆர்கெஸ்ட்ரால வந்து ஒன் ஆஃப் த ஆர்கனைசர். அவருடைய லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரி என்னை வச்சு ரொம்ப எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அவருக்கு ப்ரோக்ராம் இருக்குனாக்கா அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அவருக்கு போயிருவாங்க. அந்த குழுவோட லெஃப்ட் ரைட் நடு சென்டர் எல்லாமே சாதாரணமாக கை கட்டி அப்படி ஓரமா நிற்பாரு. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் குடு ஓடிட்டு இருப்பேன். என்னைட்ட ஓன நினைப்பாங்க, இல்லைங்க அவரு தாங்க அப்படி. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில ஆரம்பிச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப இன்னும் நிறைய உயர்வுகள் வரட்டும் உங்களுக்கு. ஆல்பா சஞ்சய் சொல்லுங்க, உங்களோட எப்படி இருந்தது? எனக்கு வந்து எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க? முதல்ல எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துட்டுனா அதை பண்ணணும், அடுத்தவங்களால பண்ண முடியுமா, நம்மளால அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு எனக்கு எப்பவுமே. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை கேட்ச் பண்ணி அப்படியே பண்ணுவேன் நான்.
சின்ன வயசுல எனக்கு வந்து டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆர்டிஸ்ட் நான். திருப்பூர்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு பனியன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வந்து படிக்கிறப்போதே வந்து பாத்தீங்கன்னா 5வது 6வது படிக்கிறப்பவே நான் சனி ஞாயிறு ஆனா வீட்டுல இருக்க மாட்டேன். மற்ற பசங்களை விளையாடுவாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன் தான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஆனா சண்டே ஆச்சுன்னா சாட்டர்டே ஆச்சுனாக்கா நான் வீட்டுல இருக்கவே மாட்டேன். அப்பவே வந்து ஒரு 5 ரூபா தான் கொடுப்பாங்க எனக்கு. ஆர்ட்ஸ் வேலைக்கு போனேன், பெயிண்ட் பிடிக்க போவேன். சம்பளம் 5 ரூபாய். பெயிண்ட் பிடிக்க போவேன். அவங்க கூட போய் ஹெல்ப்பரா இருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். பெயிண்ட் பிடிக்கிறது என்னது? கூட ஹெல்ப்பரா. டப்பா பிடிச்சுக்கிறது. அந்த பாட்டுல அந்த பையன் மயக்க பிடிச்சிட்டு இருப்பாங்க, அது மாதிரி. அந்த மாதிரி. அப்புறம் ஒரு காலகட்டங்களாக எனக்கு ஆர்ட்ஸ்ல கொஞ்சம் ஈடுபாடு இருந்தேன். அப்புறம் அதில் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பூர் வந்தேன். திருப்பூர்ல வந்து பனியன் கம்பெனில ஒர்க் பண்ண கொஞ்ச நாள். மிமிக்ரியும் இருந்தது. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு 12 வயசுல ஆர்வம் இருந்தது. எம்மாவோட வயசு தான் முதல்ல நான் பேசினது. எங்க வீடு கிட்ட மாமா ஒருத்தர் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தாரு. அவரை பார்த்ததுமா எனக்கு ஏதோ ஆக்டர்ஸ் வாய்ஸ்லாம் நிறைய பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டேன், நான் பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அப்படின்னாரு. அவரை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்தது. அப்படியே ஒரு வாய்ஸ் எடுத்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வயசுக்கு மேல பேசிட்டு இருக்கேன். என்ன வந்து மகிழ்ச்சி பொங்கிட PSR Silks, மூடுடி ரோட், கோவை. என்னை வந்து இன்னைக்கு தமிழ்நாடுல மட்டும் இல்ல உலக அளவுல தெரியுற அப்படின்றது காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய குருநாதர் குமாரண்ணன் தான். நல்ல சிஷ்யரை வளர்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அல்போன்ஸ், நீங்க சொல்லுங்க, எப்படி வந்தீங்க இந்த நடனத்தை எப்படி ஆரம்பிச்சீங்க நீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 3வது 4வது படிக்கும் பொழுதெல்லாம் வந்து SPB சாரோட நல்ல ஒரு ஃபேன். அதுவும் இல்லாம ஜானகி அம்மா ஃபேன். 2 வயசுலயுமே நல்லா பாடுவாங்க. 5வது படிக்கும்போது டீச்சர் வந்துட்டு பாட்டை கேட்கறதுக்கு வந்து லாஸ்ட் பீரியட்ல விட்டுருவாங்க. நான் பாட்டு பாடிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டான்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 8th வரும்போது ஸ்கூல்ல கோவை அசோகபுரம் ஸ்கூல் அரசு மேல்நிலைப் பள்ளியில தான் படிச்சாங்க. 8th வரும்போது முதல்ல ஒரு டான்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடந்துச்சாங்க. அதுல நானும் செலக்ட் ஆகி பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் டான்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நானே வீட்டுல வந்து ரேடியோல அப்பெல்லாம் ரேடியோல பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடுறது, ரோட்ல எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு கல்யாண ப்ரோக்ராம் எல்லாம் நடந்துச்சுன்னா அங்கெல்லாம் போய் டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு காலகட்டங்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த பாட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே டான்ஸ்லயே ஃபுல்லா இன்வால்வ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆஸ்ட்ரிச் நடனம், நெருப்பு கோயில் நடனம் நீங்களாவே உருவாக்கி இருக்கீங்க? மேடம், நான் நெட்ல பார்த்து நீங்களே. ஆனா வேற யாரும் குருன்னு இல்ல உங்களுக்கு? இல்ல, எனக்கு இந்த என்னோட வெரைட்டி இதுல வந்து குருநாதர்னு சொன்னாக்கா நிறைய பேர் இருக்காங்க மேடம். பர்டிகுலரா என்னோட குருநாதர் அப்படின்னு சொன்னாக்கா கத்து கொடுத்தவங்க யாரும் இல்லை. பட் ஒரு மானசீகமான ஒரு குருக்கள் வந்துட்டு 2-3 பேர் இருக்காங்க. கோவையில இறந்து போன ஒரு மாணிக்கம் நாகேஷ் ஆக்டிங் பண்ற மாமாங்க கூப்பிடுவாங்க. அவர் தான் எனக்கு முதல்ல வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன், எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது வெறும் 750 காசுல பைசால எனக்கு அத்தனை பேருக்கும் கூப்பிட்டு வந்து எனக்கு தொழில் அமைச்சு கொடுத்தாருங்க. முதல்ல எனக்கு அவருதான் அமைச்சு கொடுத்தாருங்க. இப்போ ஸ்டேஜஸ் இப்போ நடிகர் M.R. ராதா பாத்தீங்கன்னா ஒரு உலக நாடுகள் மாநாட்டுக்கு போறாரு. மாநாடு நடந்த ஒரு நிகழ்வை இங்க சொன்னா எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு பண்ண போற. சீமாட்டிகளே, எல்லாத்தையும் வணக்கம். இந்த புதியை பார்த்து ரசிக்கும் புதிய நேர்களுக்கும் என் மனமான வாழ்த்தை சொல்லி இப்படிதான் போன வாரம் ஒரு உலக நாடுகள் மாநாட்டுக்கு அழைச்சாங்க. அந்த மாநாட்டிலே போனோம். எல்லா நாட்டுக்காரர் இப்படி உட்கார்ந்து இருந்தாங்க. நடுல ஒருத்த மட்டும் ஒரு வெள்ளை சீட்டை எடுத்து ஜிங்கி நீ நடந்து வந்து அந்த வெள்ளை சீட்டை அப்படின்னு விரிச்சா உலக நாடுகள் அடங்கிய மேட்ட நடுவுல மாட்டணும். அமெரிக்கால கூட்டவா மேப்பிள நாடு எங்க காமினா அமெரிக்கார சுத்தி முடி மேப்ப போயிட்டு அமெரிக்கா கரெக்டா சொல்லு போடாண்ணா. அது பார்த்தா ஜப்பான்காரனாய் மேப்ல ஜப்பான் எங்க காமினா ஜப்பான்கார சுத்தி முடி மேப்ப போயிட்டு ஜப்பான்னா நீ கரெக்டா சொல்லு போடாண்ணா. அது பார்த்தா ரஷ்யாக்காரனாய்
வா இந்த மேப்ல ரஷ்யா இங்கே காமினா ரஷ்யாக்காரன் சுத்தி முட்டி மேப்ப பாட்டு ஏன்னா ரஷ்யான்னா நீ கரெக்டா சொல்லி போடானா கடைசியா பார்த்தா நம்ம இந்தியாக்காரன் இந்த மேப்ல இந்தியா இங்கே காமினா இந்தியாக்கார சுத்தி முட்டி மேப்ப பாட்டு ஏன்னா இந்தியாங்க அடா வாழ்ப்பா எல்லாம் நாட்டை கரெக்டா காமிச்சாங்க நீங்களுக்கு காமிக்கிறேன் அது இந்தியா இல்ல தென்னாப்பிரிக்கா உனக்கு மட்டும் சாங்ஷன் தரேன் கரெக்டா இந்தியாவை காமினாரு இந்தியா சுத்தி முட்டி மேப்ப பாட்டு இந்தியான்னாரு மறுபடியும் காமிக்கிறேன் அது சைனா ஏன் தப்பா காமிக்கிறேன்னா அப்பதான் இந்தியாக்காரர் சொன்னாரு இந்த மேப்பில் மட்டுமல்லடா சாதாரண பேப்பர்ல கூட எங்கள் இந்திய திருநாட்டை யாருக்கும் காட்டி தர ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க நம்ம நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நகைச்சுவை எடுத்து ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். எல்லா அந்த நியூவான்சஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரோட குரலோட எல்லா நுணுக்கங்களையும் கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பாக்யராஜ் சுரேஷ், நீங்க இப்போ உங்களோட எதுக்கு திரும்ப வணக்கம் சொல்றீங்க? கும்பிடு போட்டு போட்டு பழம் மாதிரி வேணும். சரி சரி, கும்பிட்டு கும்பிடு பாத்த கும்பிடு. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப ஒண்ணு இப்ப வரும்போதுங்க, இப்ப கேஜி தேட்டர் கிட்ட அந்த தம்டா அடிச்சுட்டு இருந்தாங்க. சர்க்கஸ், சின்ன ஒரு சர்க்கஸ். அது பாக்யராஜ் கற்பனையில அவரு பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு ஒரு இதெல்லாம் பேசலாம். இல்ல நான் கேஜியில வண்டியில வந்துட்டு இருந்தேன். சோ அந்த சமயத்துல ஒரு சர்க்கஸ் கலைஞர்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா தண்டனக்கா 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 நடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த பக்கம் ஒரு பையன், சின்ன பையன் தான், நல்லா தீண்டு வளையத்த கையில போட்டான், இப்படி போட்டான் அப்படி போட்டான். கடைசியில் பார்த்து இப்படி இறங்கிட்டே இருக்கிறது, பரவாயில்லையே இத்திரீண்டு வளையத்துல அவ்வளவு பெரிய உடம்ப அந்த பையன் உள்ள கொண்டு வெளியே வந்துட்டானே, இதை வச்சு நாம ஒரு மாதிரி படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையில என்ன நினைச்சிருந்தேன்னாக்கா, ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்தேன். எப்படியும் பேங்க் உள்ள போக முடியாது. சோ அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, அதை கழட்டிட்டு இந்த பையனை விட்டு கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த பையனை எடுத்து உள்ள விட்டேன். அவன் முக்கால்வாசி போயிட்டான். பொறுக்கு பொறுக்கு நீ கொஞ்சம் உள்ள போ, உள்ள போ, அங்க துறையில இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு அவன் முக்கால்வாசி உள்ள போயிட்டு, சார் தண்டனை காட்டிங்க அப்படின்னா நம்ம சத்தம் பண்ண வந்திருக்கோம், கொள்ளையடிக்க வந்திருப்பான். கூட்டு வந்து கொள்ளையடிக்கிற போது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இல்ல இல்ல முழுக்க நான் உள்ள போனாக்கா அந்த சவுண்ட் கேட்ட மியூசிக் கேட்டதான் நான் உள்ள போவேன். என்ன மியூசிக்கோ என்ன எவ்வளவோ, சோ நீ உள்ள போப்பா அப்படின்னா, இல்ல சார் அடிச்சே ஆகணும்னா வெளிவாரியாக்கா பணமாட்டா அடிச்சாதான் அப்படின்னா அப்படி நான் சிக்கிட்டு ரொம்ப சரியா இருக்கு, ரொம்ப சரியா இருக்கு. உங்களுக்கு இது மாதிரி மியூசிக்லாம் எதுவும் வேண்டாம்ல, நீங்க பேசுறதுக்கு. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். சஞ்சய், நீங்க புது ஆக்டர்ஸ் எல்லாம் பேசலாம் அப்படின்னு நம்ம புதுக்கிட்டி இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR Silks, மூன்றடி ரோட், கோவை. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். சஞ்சய், நீங்க புது ஆக்டர்ஸ் எல்லாம் பேசலாம் அப்படின்னு நம்ம புதுகை டிவிக்காக ஒரு சில நடிகர்லாம் வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக சூர்யா அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருந்தா புதுகை டிவிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு நடிகர் சூர்யா அவர்கள் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம், ரொம்ப சந்தோஷம் புதுகை டிவில இது அருமையான ஷோ கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். நான் என்னோட ஜோ, தம்பி கார்த்திக், அப்பா அம்மா எல்லாரும் பார்த்திருக்கோம். அருமையான ப்ரோக்ராம், அற்புதமான ப்ரோக்ராம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பார்த்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற திறமைய இந்த மாதிரி அழகான நிகழ்ச்சிகளை கொண்டு போய் கொடுங்க. நீங்களும் டிவில வாங்க, நிறைய திறமைசாலைகள் வெளியே இருக்கீங்க. கண்டிப்பா புதுகை டிவி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். அடுத்து இந்த மேடைக்கு வந்து ஜெய் சுப்பிரமணியபுரம் ஜெய் அவர்கள் வந்து பேசியிருந்தா போட்டிருக்குன்னு பார்ப்போம்.
சூப்பரான ப்ரோக்ராம்ங்க. நான் டெய்லியும் பாக்குறேங்க. ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு ஷூட்டிங் போனாலுமே ரொம்ப கலகலன்னு இருக்க முடியாதுங்க. இப்படி ஒரு அருமையான ப்ரோக்ராம் பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம பொதுக்கு டிவில அருமையான ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் அந்த சேனல் கண்டிப்பா போயிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு சீக்கிரம் வந்துருங்க. என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? அடுத்து இது நிகழ்ச்சிக்கு சிம்பு வந்திருந்தா எப்படி இருக்கும்? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து சொல்லலாம், நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம புதுகை டிவியில வந்து இந்த மாதிரி சூப்பரான ப்ரோக்ராமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து பண்றாங்க. திறமைசாலிகளுக்கெல்லாம் நிறைய சிறப்பு இது பண்றாங்க. அவங்க கண்டிப்பா புதுகை டிவி பாருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். அடுத்து சசிகுமார், நாடோடிகள் படங்கள்ல பார்த்திருப்பீங்க. சசிகுமார் அவர்கள் வந்து இந்த நம்ம புதுகை டிவிக்கு வந்திருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னங்க சசிகுமாரனாவே யாரும் புதுசா பேச மாட்டேன்னு நினைப்பாங்க. சசிகுமார் முதல்ல கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு டைரக்டரா இருக்குன்னா காரணமே பல மீடியாக்கள் தான். அதுல நம்ம புதுகை டிவியை சொல்லலாம். ஏன்னா சிறப்பான நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அருமையான ப்ரோக்ராம். சண்டே காலையில 11:30 மணிக்கு பாருங்க. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சிறப்பான ப்ரோக்ராம்ங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே, அடுத்து ரொம்ப எனக்கு பிடிச்ச வாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற ஆக்ட்ரஸ்ல வந்து மலையாள ஆக்ட்ரஸ் ஒருத்தர் பேசணும். கொச்சின் அனிபா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த இடத்துக்கு அவர் இப்ப இல்ல இருந்தா வந்திருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். அருமையான ப்ரோக்ராம், அற்புதமான ப்ரோக்ராம். மலையாளத்துல நிறைய ப்ரோக்ராம் பார்த்திருக்கேன். தமிழ்ல நம்ம புதுகை டிவில அருமையான இசையை கொடுக்குறாங்க. எல்லாரும் கவலைப்படாதீங்க. சிறப்பான நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி. திறமைசாலைகளுக்கு முதல்ல கண்டிப்பா நீங்க புதுகை டிவிக்கு போங்க. அரபியா உள்ள எடுத்து போவாங்க, நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சென்று ரொம்ப சந்தோஷம். வாங்க அடுத்து அல்போன்ஸ் டான்ஸ் பார்க்கலாம்.
பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ் 3 ரோட் கோவை. பிஎஸ்ஆர் சில்க்ஸ் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ் 3 ரோட் கோவை. இப்ப நம்ம ரசிகர்கள் முன்னாடி வந்துட்டாங்க இல்லையா? ஆமா சுரேஷ், இப்ப இவங்களுக்கு பாட்டு வேணுமா மிமிக்ரி வேணுமா? சரி, ஜேபி சந்திரபாபு உங்களுக்காக குங்குமப்பூவே பாட்டு கேட்டாங்க. இப்ப குங்குமப்பூவே கொஞ்சம் இதே ஜேபி சந்திரபாபு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு நகைச்சுவை வந்து சும்மா இந்த மாதிரி உட்காந்துல பாட மாட்டாரு. என்ன பாட்டா இருந்தா அவரு இங்கிருந்து 6 அடி 7 அடி 10 அடி அங்கிருந்து குதிச்சு குதிச்சு பாடுவாரு. அவரே வந்து ஒரு சோக பாட்டு பாடி எனக்கு ரொம்ப கவர்ந்த பாடல் ஜேபி சந்திரபாபு. பிறக்கும் போதும் அழுகின்றார், இறக்கும் போதும் அழுகின்றார் அப்படின்னு அந்த பாட்டு நான் யாராச்சும் நண்பர்கள்லாம் பாடு ஆட்டோ ஸ்டாண்ட்ல அப்படி நண்பர்லாம் உட்காந்துட்டு அந்த பாட்டு பாடலாமே அப்படின்னு, இல்ல சந்தோஷமா இருக்கும் இப்ப இல்ல அந்த பாட்டு கேட்கணும் போது இருக்கு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் நண்பர்லாம் கேட்பாங்க. அப்ப அந்த பாட்டு பாடுவேன். அதை கேட்டா நீங்க கூட இங்க இருக்கு, உங்களுக்கு ஒவ்வொரு மனசும் தொடும் அந்த பாட்டு. ஏன்னா சந்திரபாபு அதை பார்த்து அப்படியே அழுதுட்டே பாடிட்டு வருவார். இப்ப அந்த பாட்டு உங்களுக்கு ஒரு நாளேரும் கவலை இல்லாமல் சிரித்த மறந்தாய் நானுடன், ஒரு நாளேரும் கவலை இல்லாமல் சிரித்த மறந்தாய் நானுடன், பிறக்கும் போதும் அழுகின்ற. ஆனா இது ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி. இதன் உண்டு பிறக்கும் போதும் பாட்டே மாறிடும். அருமையா பாட்டு கேட்டீங்க. இப்போ நம்ம பாகிர சுரேஷ் என்ன பண்ண போறாரு பாக்கலாம். நீங்க தான் கலக்குங்க. ஸ்கூல் வாத்தியார் எடுத்தீங்கன்னாக்கா அவரு கணக்கு வாத்தியாரு எப்பவுமே அந்த கணக்குலயே தான் இருப்பாருங்க. இப்போ போனே பண்றாங்க கூட 1 2 3 4 5 அது 6 7 மணியா 8 மணிக்கு வர சொன்னா மணி 9 ஆச்சு. நீங்க 10 மணிக்கு வரையா 11 மணி ஆனாலும் சரி 12 மணி ஆனாலும் சரி நான் இங்கிருந்து போக மாட்டேன். மறுபடியும் 1 மணிக்கு வர்றியா 30 31 தேதி வரைக்கும் கொண்டு போவாங்க. அதே மாதிரி 12 மணிக்கு டைமோட முடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இல்ல அதே மாதிரி ஒருத்தர் வந்து சிம்மு கீழே விழுந்துருச்சுங்க. பேசிட்டு போது கை வரைக்கும் கீழே விழுந்துருச்சு. உடனே ஒரு குழந்தை வந்து அந்த சிம்மத்துக்கு வாயில போட்டுருச்சு. வாயில போட்டுனா இவர் பவர ஐயோ என் பையன் சிம்ம முடிஞ்சுட்டான். என்ன சிம்பு சொம்ப முழுகிற மாதிரி கத்திட்டு இருக்கேன்னு தெரியல. முழுங்கிட்டா சிம்ம முழுங்கிட்டா சிம்ம முழுங்கிட்டா உள்ள கை விட்டு தேடியாருனா கை விட்டு தேடினா நாட்டு வைச்சுன்னு வருது அப்படிங்க. இதே லவர் கூட பேசுறது பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்படியே நடந்துட்டே பேசலாம். பேசுங்க அப்படியே பேசிட்டு இருக்கான். அங்க என்ன இருக்கு கூட பார்க்க மாட்டான். அங்கிட்ட பல்ல இருக்கா, இங்கிட்ட என்ன இருக்கு, இங்கிட்ட என்ன இருக்கு அதோட பார்க்க மாட்டான். சரியா சொல்றச்சு. ஆமாண்டா அதுவும் அனுபவம் இல்ல 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 யாரையும் பார்க்கலடா. அதுவா ஆமா நேற்று தானே இல்லடா. நேற்று ஒரு மாசம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளடா நான் நேற்றுல மாதிரி இருக்கிற இல்லடா ஒண்ணுலடா. ஐயா டே என்னடா ஐயா அம்மா கூப்பிடுறாங்க போல இருக்கு. இல்ல அம்மா கரெக்டா நீ பேசுறா. பரவாயில்ல பரவாயில்ல சரி சரி வச்சிருந்தா வைக்கிறியா? சரிடா 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 வந்துடுறேன் மாமா வந்துடுறேன்.
இது இதே பாத்தீங்கன்னாக்கா அம்மா கூட பேசுறவங்கள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 வாரத்துல ஒழுங்கா பேச மாட்டாங்க. ஆமா அம்மா சொல்லுமா, ஆமாம்மா வந்துட்டு இருக்கமா, வண்டியில வந்துட்டு இருக்கமா, பார்த்தா லப்பரோட உட்காந்துருப்பேன். வந்துட்டு இருக்கமா, அந்த டேப்லெட் வாங்கிட்டு சொன்னீங்கல்ல, நான் வந்துட்டேன். இல்லடா கலி நீ சொல்றேன், அது போனா போயிட்டு போட்டுக்கிட்டா அது வேணா வேற வேலை. சொல்லுமா வந்துட்டேம்மா, காசுமா என்ன கேட்டேன், ஒரு 250 ரூபாய்க்கு செப்பல் வேணுமா, 10 நிமிஷம் காசு இல்லாம கிட்ட நீங்க வேற வேணா போன வேணுமா அப்பாட்ட சொல்லுமா வச்சிடமா அப்படின்னு வச்சிருக்கேன். காலம் இருக்கு. இது ஒரு வீட்டுல ஒரு உண்மையா நடந்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மேடம், ஒரு போன் வந்திருக்கு. போன் வந்ததுமோ டிவி பார்த்துட்டு இருந்திருக்கு, அப்பா அம்மாவும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு போன் வந்துச்சு, டக்குன்னு அவர் எடுத்துட்டு பேசிட்டே இருந்திருக்காரு. ஹலோ ஹலோ சரி கேட்கலங்க வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 மாடு தாண்டி போய் மேல போயிட்டாரு. 50 மாடு தாண்டி போயிட்டாரு, படிக்கிட்டே ஒரு பாட்டு போயிட்டாரு. லிப்ட்ல போலாம் மேலே போயிட்டாரு. ஹலோ சொல்லுங்க, அவங்க பையன் பின்னால லிப்ட்ல வந்துட்டு இருக்கான். வந்து அப்பா டிவி ரிமோட் கொடுப்பா இங்கப்பா தலையால் புரியாம. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருப்போ ஒரு சின்ன ஸ்கூல் ஒரு நிகழ்ச்சி போனேன். சார் நீ இந்த டிவி எல்லாம் பேசுறது தானே அதுதான், நம்மளே ஒரு மாணவன் கண்டுபிடிச்சானே, நம்ம நிறைய சேனல்ல பேசியிருக்கேன், நிறைய டிவில பேசியிருக்கேன். நீ எந்த டிவில என்ன பார்த்தேன், டிஸ்கவரில. இப்ப ஒரு சில பின்னணி பாடகர்கள் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணிடுறாங்க, அவங்களை கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க. அந்த சிறை கம்பிக்கு பின்னாடி இருந்து பாடினாங்கனாக்கா எப்படி எமோஷனலா பாடி இருப்பாங்க அப்படின்னு. அதாவது பாடுறவங்க வாயும் ஆடுறவங்க காலும் சும்மா இருக்காதுப்பாங்க. ஜெயில போய் போட்டுறாங்க. அந்த ஜெயில உட்கார்ந்துட்டு அண்ணன் மறைந்த TN சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தாருன்னா எப்படி பாடியிருப்பாரு ஒரு கற்பனை. என்னிருந்து 16 கம்பி, என்னிருந்து 16 கம்பி, என் கண்ணெதிரே வாடுதம்மா நீல நீல கம்பி, என்னிருந்து 16 கம்பி. இது முடிஞ்ச பக்கத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா மலேசியா வாசுதேவன் அண்ணன் அவர்கள். அவரும் அமராரு மலேசியா வாசுதேவன், அவரும் அவரோட ஸ்டைல பாடுறாரு. ஒரு கம்பி சிறுசாக ஒரு கம்பி பெருசாக பாரு, ஒரு கம்பி சிறுசாக ஒரு கம்பி பெருசாக பாரு. பக்கத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா SP பாலசுப்ரமணியன், அவரும் கம்பியை பிடிச்சுப்பாரு. என்ன கம்பி இந்த கம்பி, என்ன கம்பி இந்த கம்பி, அடடா அடடா ஒன்னு சிறுசு ஒன்னு சிறுசு ஒன்னு பெருசு, அடடா என்ன கம்பி இந்த கம்பி. PB ஸ்ரீனிவாசன் அண்ணன், PB ஸ்ரீனிவாசன் அவர் பாடினாக்கா அவர் எப்படி பாடியிருப்பான்னு பார்க்கலாம். 1000 நாள் சிறையில் இருப்பது வேலு ஜெயில், யாரோ வருவாரோ போவாதது வரும் தெரியாது, அர்ஜுனத்தில் மனசு வைத்தா வெயிலில் போயிருப்பேன், இன்று வரை நினைக்கவில்லை சிறையில் சொல்லுங்க எல்லா பத்தியும் ஜோக் சொன்னேன். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஜோக் கொஞ்சம் சொல்லி அவனை கண்டிப்பா. நேற்று வந்து என்னோட திருமண நாள். சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா என்னோட திருமண நாள். என் மனைவி நான் பார்த்து கேட்டாங்க, மாமா இந்த தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன அம்மா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன் சரி அப்படியே தான் பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு ஒன்று இருந்தது, அப்படியே கூட்டிட்டு அப்படியே போனேன். போயிட்டு இப்ப கேள்வி சொல்லலாம் அப்படின்னு, ஆமா அந்த மாதிரி தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன அம்மா வித்தியாசம், அதாவது நீயா உதிச்சிட்டா சந்தோஷம், நானா நம்ம புடிச்சு தள்ளனா தோஷம் அப்படின்ட்டு. திருமணமாக எத்தனை பேர் மனைவியோட போட்டோ வச்சிருக்காங்க மணி பர்ஸ்ல? இன்னைக்கு வச்சிருக்கேன் இல்ல நான் வச்சிருக்கேன். நான் ஏன் தெரியுங்களா, இப்போ பஸ் வெளியே போயிட்டு இருப்பேன், நிறைய ப்ரோக்ராம்ல போயிட்டு சரியா பேமெண்ட் வராது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டங்கள் வந்துட்டு இருப்பேன். அப்போ உடனே மணி பர்ஸ் எடுத்து பார்த்துட்டு
இதை விட பெரிய கஷ்டம் இதுலடா. ரொம்ப சுவையா நகைச்சுவையோட இருந்தது. நீங்க எல்லாருமே வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு துவக்கம் தான். பொதுவையோடு உங்களுக்கான தொடர்பும் உங்களோட நட்பும் தொடர்ந்து வரும். நேர்களே, ஒரு அழகான காற்று சிம்மாசனம் நகைச்சுவையோடு இன்றைக்கு நிறைவாக இருந்தது. அத்தனை பேருமே கவிதை என்று சொல்ல முடியாது, நகைச்சுவை பொழிந்து தள்ளினார்கள். வைரஸ் வலித்து விட்டது என்றுதான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். இன்னும் பல நிகழ்ச்சிகள் இதே போன்று நமக்காக இவர்கள் கொடுக்க காத்திருக்கிறார்கள். பார்க்க நீங்களும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இது காற்று சிம்மாசனம், கோயம்புத்தூர் பொதிகை வழங்கும் காற்று சிம்மாசனம். இது மக்கள் சிம்மாசனம். மீண்டும் நிறைய இதை போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.